அனைவருக்கும் வணக்கம். நேற்று டிசம்பர் 31, 2025 நல்லபடியாக நிறைவடைஞ்சிருச்சு. நேற்றே பார்த்தீங்கன்னா கோமாதா வந்துட்டாங்க. வெள்ளை கலரில் பசுமாடு நம்ம வீட்டில் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு வாசலில் ஒரு ஆசீர்வாதம் கோமியத்து மூலமாக கொடுத்துட்டு நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வருஷத்தோட கடைசி நாளும் நம்ம வீட்டுக்கு ஆசீர்வாதம் பண்ண கோமாதா வந்தாங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நமக்கு நியூ இயர். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதுல நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். குறிப்பா சேவிங்ஸ்க்கு நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கறத சொல்றேன். கேலண்டர், அதாவது மந்த்லி கேலண்டர்ல வச்சு நான் கேலண்டர் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போன மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது 1ஆம் தேதி 1 ரூபாய், 2ஆம் தேதி 2 ரூபாய், அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். மொத்தமா நமக்கு 465 ரூபா வரும். நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் 35 ரூபா அமௌண்ட் போட்டு 500 ரூபா சேர்த்திருப்பேன். அது நவம்பர்ல சேர்த்துட்டேன். அதே மாதிரி டிசம்பர்லயும் சேர்த்த காசை முதல்ல பாத்தீங்கன்னா அந்த ஊதுபத்தி கவர் ஜிப்லாக் கவர்ல போட்டு வச்சுட்டேன். ஏன்னா ஊதுபத்தி கவர்ல போடுறது ஏன் போடுறேன்னா அதுல ரொம்ப நறுமணம் இருக்கும். நறுமணம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, பாசிட்டிவான ஒரு வாசம் எங்க இருக்கோ அங்கெல்லாம் சுக்கிர பகவான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்தமான ஒரு கவரும் கூடாது. அதுக்கப்புறம் நமக்கு வருஷம் தொடங்குறனால நான் சிறுவாபுரி முருகன் சப்ஸ்கிரைபர் உண்டியலுக்கும் என்னுடைய உண்டியலுக்கும் அதே மாதிரி குலதெய்வ உண்டியலுக்கும் போடுறதுக்கு 3 11 ரூபாய் காயின் எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் நான் நேற்றே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி யோகியோட உண்டியல், பர்த்டே உண்டியல், இதுல ஒரு ஆசிரமத்துக்கு நாங்க அன்னதானம் வருஷம் வருஷம் கொடுப்போம். அதே மாதிரி பேங்க் பாஸ்புக்ல இந்த வருஷம் நான் சேர்த்து வச்ச காசு எவ்வளோ அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்த வருஷம் இதை விட அதிகமா சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் யோசிச்சு எழுதி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை கலர் விம்பார் பாக்ஸ், இந்த பச்சை கலர் மஞ்சள் கலர் பாக்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு காசு தான் போகணும்னு தோணுது. அது ஏன்னு எனக்கு தெரியல. அதனால கொஞ்சம் சில்லற காயின்லாம் இருந்தது. அதெல்லாம் அந்த பாக்ஸ்ல போட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் நியூ இயருக்கு நான் போடுற ட்ரெஸ் இதான். நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ்ல காலையில கொடுத்துருப்பேன். ஸோ இது சட்டை பிட்டு, அதாவது ஜென்ஸோட சட்டை பிட்ல கிழிச்சது. இந்த லெகின்ஸும் இந்த ஷாலும் பாத்தீங்கன்னா நான் போன வருஷம் தீபாவளிக்கு வாங்கினது அப்படியே இருந்தது. ஸோ இந்த சட்டை மட்டும் எடுத்து தச்சுக்கிட்டேன். இது ஆஞ்சநேயர் கோயில யாகத்துல வளர்த்த காசு. பர்ஸ் சும்மா எம்டியா நம்ம வீட்டுல வச்சிருக்க கூடாது. அதனால அதுல 1 ரூபாயாவது போடு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அந்த காசை அதுல போட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் அம்மாவுக்கு சாரி, அப்புறம் என்னுடைய ட்ரெஸ், யோகியோட ட்ரெஸ், அவங்க ட்ரெஸ்ல எல்லாம் மஞ்சள் கொஞ்சம் லைட்டா தடவி, அதுக்கப்புறம் காலையில பூஜை பண்றதுக்கு பூக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எடுத்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி முக்கியமா கேலண்டர் கண்டிப்பா மாத்தி அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கண்டிப்பா வைக்கணும். ஸோ பெருமாளும் முருகரும் வந்தனால ரொம்ப சந்தோஷமா பாத்தீங்கன்னா மஞ்சள் எல்லாம் தடவி நல்லபடியா கேலண்டர் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டேன். இதெல்லாம் டிசம்பர் 31 நைட்டே நான் செஞ்சு வச்சது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. டிசம்பர் மாதம், அதாவது 2025 ஃபுல்லாவே கற்பக விநாயகர் தான் நம்ம வீட்டில் கேலண்டர் ரூபத்தில் ஆசீர்வாதம் பண்ணாரு. இந்த வருஷம் பெருமாள் தாயாரோட தம்பதி சமேதமா நமக்கு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா காலையில நம்ம அந்த கேலண்டர்லாம் எடுத்துட்டு நம்ம அதை மாட்டணும் அப்படிங்கிறனால காலையில பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ காலையில நம்ம சாமி கும்பிட்டு சாமி ரூம்ல அந்த கேலண்டர்லாம் வச்சு நான் பூஜை பண்ணி சாம்பிராணிலாம் போட்டதுக்கு அப்புறம் தான் மாட்டினேன். அதே மாதிரி காலையில எந்திரிச்சோடனே அந்த காயின்ஸையும் பர்ஸ்ல போட்டு உள்ள எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு பிரதோஷம், சிவபெருமானுக்கு உரியது. அதனால நம்ம வீட்டுல பூத்த செவ்வரளி மலர் இதெல்லாம் பறிச்சு சிவபெருமானுக்கு சாத்திட்டு, அதே மாதிரி பெருமாளுக்கும் செவ்வந்தி, மற்ற தெய்வங்களுக்கு எல்லாம் பூக்கள்லாம் வச்சுட்டு துளசி அம்மாவுக்கு இன்னைக்கு விளக்கெல்லாம் ஏத்திட்டேன். பிரம்ம முகூர்த்த பூஜை இன்னைக்கும் நான் செஞ்சிருந்தேன். ஸோ எப்பவும் போல நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையில துளசி அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட், அப்புறம் நிலைவாசல்ல குலதெய்வத்துக்கும் தெய்வத்துக்கும், அதாவது லட்சுமி தெய்வத்துக்கும் அஷ்டலட்சுமிக்கும் கற்பக விநாயகருக்கும் பாத்தீங்கன்னா விளக்கெல்லாம் ஏத்திட்டு ரொம்ப சந்தோஷமா இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. புது மேட் நான் போடல. ஏன்னா வெளியே போயிட்டு கோலம்லாம் போட்டு வரணும், மண்ணெல்லாம் ஒட்டுங்கனால சரி அதுக்கப்புறம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் கோலம்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் மேட் மாத்தினேன். குத்து விளக்கு இன்னைக்கு ஏற்றிருந்தேன். இன்னைக்கு நியூ இயர் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்ம தீபம் ஏற்றணுமே அப்படிங்கிறனால குத்து விளக்கும் ஏற்றிருந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான இந்த ஒரு நல்ல நாளில் நம்ம எல்லோருமே நல்லா இருப்போம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. யாருமே பார்த்தீங்கன்னா எதுக்கும் கவலைப்படாதீங்க. சொல்றது ஈஸிமா, செய்யறது தான் கஷ்டம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவீங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஆனால் கடவுளை நம்ம கஷ்டத்துல தான் ரொம்ப ரொம்ப நினைக்க அவர் இன்னமும் கஷ்டத்தை கொடுத்தாலுமே நம்மளை அந்த கஷ்டத்தெல்லாம் எதுக்காக கொடுக்குறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளை ஒரு நல்ல ஒரு நிலையில உட்கார வைக்கிறதுக்கும், மற்றவங்க முன்னாடி நம்ம எந்த இடத்துல அவமானப்பட்டோமோ அந்த இடத்துல போய் நம்மள சிம்மாசனம் போட்டு உட்கார வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயங்களை சொல்லுவாரு. ஒரு அன்பால சாதிச்சவங்களை விட வைராக்கியத்தாலையும் கோபத்தாலையும் சாதிச்சவங்க தான் அதிகம். ஒரு அன்பா இருந்து பக்கத்திலேயே சாப்பாடு ஊட்டிக்கிட்டு தாளாட்டப்படி நம்மளை தூங்க வச்சா கூட நமக்கு அந்த வைராக்கியம் வெறியெல்லாம் வராது. அதே ஒருத்தங்க ஒரு சுடுசொல் ஒண்ணு சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு அவ்வளோ ரோஷம் வரும். நம்மளுடைய சக்தி என்னங்கிறது அப்பதான் நமக்கு தெரியும். அதனால நம்ம சக்தியை உணர வைக்கிறதுக்காக தான்
கடவுள் வந்து நமக்கு இவ்வளோ சோதனை வந்து கொடுப்பாரு. அப்பதான் நமக்கே நம்மளை பத்தி தெரியும், நமக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கா, நமக்கு இவ்வளோ சக்தி இருக்கா, இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து யோசிப்போம். ஸோ அதனால இந்த வருஷத்துல இருந்து கஷ்டப்படுறதுக்காக கலங்காதீங்க. இந்த கஷ்டத்து மூலமா நம்ம ஒரு அழகான ஒரு கல்வியை வந்து கத்துக்க போறோம். அந்த கல்வி மூலமா நம்ம வந்து ஒரு சிறந்த இடத்துல உட்கார போறோம் அப்படிங்கிறத இந்த கஷ்டத்துல நீங்க இருக்கும்போது நினைச்சுக்கோங்க. இதுல மூலமா ஏதோ ஒரு பாடம் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம், நல்லபடியா வந்து நம்ம நிலைமை வந்து மாறும் அப்படிங்கிறத பாசிட்டிவா சொல்லுங்க. பாசிட்டிவா நம்ம மைண்ட் செட் இருக்கும்போது எல்லாமே பாசிட்டிவா தான் நடக்கும். அந்த மாதிரி ஆட்கள் நம்ம கூட வருவாங்க. முதல்ல நீங்க நெகட்டிவா இருக்கும்போது பாத்தீங்கன்னா புலம்புறவங்க தான் உங்க கூட இருப்பாங்க. அதே நீங்க பாசிட்டிவா உங்க மைண்ட் செட்டை மாத்திட்டீங்கன்னா அவங்களாம் விலகி போயிடுவாங்க. பாசிட்டிவான ஆட்கள் தான் உங்ககிட்ட வந்து நிறைய நிறைய நல்ல விஷயங்கள், உங்க மனதுல ஏற்றுக்கக்கூடிய விஷயங்கள், உங்க மனதுல நினைக்கிறக்கூடிய விஷயங்களை பேசுறவங்களாம் வந்து உங்க பக்கத்துல வருவாங்க. அது புத்தக வடிவுல வரலாம், இல்ல சாமி ரூபத்துல வரலாம், இல்ல ஒரு பெரியவர்கள் மூலமா வரலாம், புது நண்பர்கள் மூலமா வரலாம். இந்த மாதிரி என்ன விஷயத்துல வேணாலும் வரலாம். ஸோ அதனால நம்ம அதுக்காக மனசை வந்து தயார்படுத்தி வைக்கணும். நம்ம முதல்ல பாசிட்டிவா இருக்கணும். அப்பதான் பாசிட்டிவான ஆளுங்க வருவாங்க. இன்னைக்கு கோலம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து சக்சஸ் ஹாப்பி 2026 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கே பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. இந்த கோலத்தை பார்த்துட்டு என் பையன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறம் வந்து வாசல்ல புது மேட்டு போட்டேன். இந்த மேட்டு போட்டோன்னே ஏதோ கோலம் போட்டிருக்கேன்னு நினைச்சிட்டு தாண்டி தாண்டி போனாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தாங்க இது வந்து மேட்டுன்னு. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவா இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. அதுக்கப்புறம் இந்த பழைய ட்ரெஸ் தான் நான் காலையில போட்டு விளக்கேத்தினேன். புது ட்ரெஸ் எல்லாம் வச்சு சாமி கிட்ட வந்து படைச்சிட்டு கேலண்டரு, அப்புறம் என்னோட டைரி, யோகியோட உண்டியல், என்னோட மேஜிக் பாக்ஸ், அப்புறம் வந்து இன்ஸ்டியூட்டோட சாவி, பைக் சாவி, இது எல்லாத்தையுமே சாமி கிட்ட வச்சுட்டு சாமிக்கு வந்து நெய்வேத்தியமா வந்து ட்ரை ஜாமுனும் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸும் வந்து வச்சு நான் வந்து நெய்வேத்தியம் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் பண்ற பூஜை தான், ரொம்ப பெருசாலாம் பண்ணலை. ஆனால் வந்து இன்னைக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து புதுசாக வச்சுட்டு நல்லபடியாக வந்து வேண்டிக்கிட்டு இந்த கேலண்டர்ல வந்து சாம்பிராணி போடும்போது நல்லபடியாக இந்த வருஷம் வந்து எல்லாமே நல்லா இருக்கணும். அப்படியே வந்து ஏதாவது ஒரு நாள் நடந்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டகாலம் வந்தாலும் அதுக்கு நீதான் துணையா இருந்து எங்களை வந்து வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும். பொதுவாக சாமி கிட்ட வந்து நம்ம வேண்டும் போது நெகட்டிவான விஷயங்களா பத்தி வேண்டவே கூடாது. இப்ப கடன் வந்து தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டாம நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேணுங்க. கண்டிப்பா வந்து எந்த கஷ்டமும் நமக்கு வராது. யோகிக்கு வந்து இன்னைக்கு சிலம்பம் கிளாஸ்ல பூஜை வந்து இருக்கு, ஸ்டிக் எல்லாம் வச்சு நம்ம பூஜை வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து நியூ இயர் அன்னைக்கு காலையில குருவோட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால வந்து கிளம்பிட்டாரு. அதுவும் இல்லாம இன்னைக்கு வியாழக்கிழமை பிரதோஷம் வேற. ஒரு நல்ல நாள்ல வந்து நியூ இயர் வந்து தொடங்குறது நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமான இதான் இருக்கும். இன்னைக்கு நல்லா வந்து கம கம்மன்னு சாம்பிராணி போட்டு வெண்கடுகெல்லாம் போட்டு வீட்டுல இருக்க திருஷ்டிகள்லாம் வந்து விரட்டணும் அப்படிங்கிறனால நல்லபடியா சாம்பிராணி போட்டு சாமி வந்து கும்பிட்டேன். ஸோ நீங்க வந்து எப்படி வந்து கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லுங்க. வருஷம் வருஷம் புது ட்ரெஸ் தான் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா கடவுள் கொடுக்கும் போது அதை எடுத்து வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் தீபாவளிக்கு வாங்கினது தான். அதுல டாப்ஸ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா சட்டை பெட்ல தச்சது. இந்த ட்ரெஸ்ஸுமே வந்து அவங்க எங்க வீட்டுக்காரர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்ப தச்சது, அது போடலை, அதனால வந்து போடுறோம். அதே மாதிரி எங்க அம்மாவுக்கு நான் வருஷம் வருஷம் வந்து எடுத்து கொடுத்துருவேன். ஏன் அப்படின்னா அவங்க எதுவுமே என்கிட்ட கேட்க மாட்டாங்க. எதுவுமே எனக்கு பிடிச்சிருக்கு இதை வாங்கி கொடு அப்படின்னு சொன்னதே கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த கஷ்டமும் இது வரைக்கும் கொடுத்ததும் கிடையாது. எனக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி போகணும், எனக்கு கை கால் வலிக்குது, என்னால முடியலன்னு சொல்லி உட்கார்ந்ததே கிடையாது. நான் சின்ன வயசுல இருந்து பார்த்ததுன்னு சொல்றேன். இது வரைக்கும் வந்து இப்படி ஒரு கஷ்டத்தை வந்து எங்களுக்கு கொடுத்ததே கிடையாது. அவங்க தான் வந்து எங்களுக்கு நிறைய வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து புடவை எடுத்து கொடுப்பேன். அந்த புடவை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா மெலிசா ரொம்ப லைட் வெயிட்டா இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த புடவை ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருந்தது. ஸோ வந்து வீட்டில் வந்து யார் பெரியவங்க இருக்காங்களோ, எங்க அத்தை இருந்தாங்க, மாமா இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து வாங்குவோம். ஏன்னா அவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்க வந்து தனியா இருக்கனால அம்மா வந்து இன்னைக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க எங்களுக்கு. ஸோ அவங்களோட ஆசீர்வாதத்தோடையும் நான் வந்து நல்லபடியா வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். யோகி வந்து போட்டு போனது பழைய ட்ரெஸ் தான், ஃபங்க்ஷன் அப்ப போட்டிருந்தது. அவன் வந்து மாத்திக்க சொல்லிட்டோம். ஏன்னா நாங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஃபேமிலியா சேர்ந்து கோவிலுக்கு போறோம். ஒரு அற்புதமான கோவிலுங்க. இதுக்கு முன்னாடி இந்த கோவில் இந்த ஊர்ல தான் இருக்கமா, இருந்து இவ்வளவு நாள் போகலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கே வெக்கமா இருந்துச்சு. ஆனா சிவபெருமானோட அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமா இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து உணர்ந்தேன். இந்த வீடியோல நான் எந்த கோவில் போனேன்னு சொல்லலை, ஏன்னா நாளைக்கு தான் அந்த வீடியோ வரும். இந்த வீடியோ ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நான் எந்த கோவில் போனேன், எந்த ஜீவ சமாதி, எந்த சித்தரை வந்து நாங்க வழிபாடு செஞ்சோம், அங்க என்ன மாதிரி மிராக்கிள்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கூடவே ஹைப் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட பூஜை ரூம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம வெளியும் வந்து சூரிய பகவானுக்கும் நவகிரகங்களுக்கும் அதே மாதிரி நிலைவாசல்ல இருக்கிற குலதெய்வத்துக்கும் அஷ்டலட்சுமிக்குமே வந்து பாத்தீங்கன்னா சூடம் சாம்பிராணி எல்லாமே காமிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
வீட்டுல மூல முடுக்கு, கதவு, ஜன்னல் இது எல்லாத்துக்கிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி வந்து காமிங்க. ரொம்ப ரொம்ப வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி இந்த காசு வந்து இன்னைக்கு வந்து நம்ம கண்ணால பாக்குறது, கையால தொட்டுறதுங்கிறது நான் செய்வேன் எப்பவுமே. சித்திரை ஒண்ணும் அப்படிதான் செய்வேன். தீபாவளி, பொங்கல் இது மாதிரி வந்தாலே அந்த லட்சுமி தாயார் வந்து ரொம்ப நினைச்சுக்குவேன். ஏன்னா நமக்கு காசு இல்லாதனால தானே இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கு. நீங்க எந்த பிரச்சனை வேணா எடுத்து பாருங்க, அதுல பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையா இருக்கக்கூடியது பணம் தான். அந்த பணத்து மேல ஏன் நம்ம ஆசைப்படாம இருந்தோம் தன்னால நான் யோசிச்சிருக்கேன். அதனால நிறைய ஆசைப்படுங்க, ஆனா நியாயமான வழியில சம்பாதிக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பணம் தான் வந்து நமக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ அதெல்லாம் நினைச்சு வேண்டிக்கிட்டு இன்னைக்கு உங்களுக்காக வந்து சிறுவாபுரி முருகனுக்கு உண்டியல்ல வந்து காசு போட்டேன். அதே மாதிரி என்னுடைய சிறுவாபுரி முருகன் கோவில் உண்டியலையும் காசு போட்டேன். குலதெய்வத்துக்கும் வந்து காசு போட்டேன். இந்த குலதெய்வம்னு ஒண்ணு இல்லைன்னா இவ்வளவு பூஜைகள்லாம் நம்ம வீட்டுல நடக்கவே நடக்காது. அது என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் யோகியோட உண்டியலும் காசு போட்டு அம்மாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி ஊதி வச்சுட்டு கேலண்டர் எல்லாம் வீட்டுல வந்து புதுசு வந்து மாட்டியாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருமாளும் முருகனும் நம்மளை நல்லபடியா வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. நாங்க போன கோவிலுமே வந்து பாத்தீங்கன்னா தாமரை மலர்கண்ணனும் அதே மாதிரி வள்ளி சுப்பிரமணியரும் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க. அந்த ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான ஒரு அருள் வந்து இன்னைக்கு கிடைச்சது அந்த கோவில்ல. நாங்க வந்து காலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு கோவில் பக்கத்துல இருக்க கோவிலுக்காவது போவோம் கண்டிப்பா நியூ இயர் அன்னைக்கு. நாங்க போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கோவிலுக்கு வந்திருந்தாங்க. சரி நம்மள மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பக்தியா தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தோஷமாவும் இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்வீட்லாம் வந்து சாப்பிட்டுட்டு நல்லபடியா வந்து இன்னைக்கு வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். எல்லசாமி, எங்க ஊர் எல்லசாமி இருக்கிற கோவிலுக்கு முதல்ல போனோம். போயிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா பூவெல்லாம் வச்சுட்டு நல்லபடியா சாமி கும்பிட்டோம். அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பாலமுருகன் இருக்காங்க. இவங்க வந்து கள்ளி வனத்தாயி அம்மன், இவங்க தான் வந்து எல்லசாமி. இவங்க வந்து சந்தன காப்பு, மஞ்சள் காப்புல இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமா அழகா வந்து குட்டி தெய்வம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். திருவிழா வந்து மார்ச் மாசம் வரும், உங்களுக்கு கண்டிப்பா அதெல்லாம் காமிக்கிறேன். ஸோ சுத்தி வந்ததுக்கு அப்புறம் கருப்பு சாமியை வந்து நல்லபடியா வணங்கிட்டு அங்க புற்று அம்மனும் இருக்காங்க, அவங்களையும் வந்து நல்லபடியா வணங்கிட்டு அங்க தொட்டில் கட்டி இருந்தாங்க. அப்ப நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்காக வேண்டி இருந்தாங்களா, அவங்க நினப்பு வந்துச்சு, அவங்களுக்காகவும் வந்து வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சப்த கன்னிகள்ல எல்லாரையும் வணங்கிட்டு வாராகி அம்மனையும் நல்லபடியா வணங்கியாச்சு. அங்க பக்கத்துல விநாயகரும் இருந்தாரு. ஸோ வந்து இந்த கோவில்ல ஐயப்பன், சிவன், ஆஞ்சநேயர், மகாலட்சுமி எல்லாமே இருப்பாங்க பாலமுருகன் கோவில் பக்கத்துல. ஸோ அதனால வந்து அவங்களோட ஆசீர்வாதமும் கிடைச்சது. அப்புறம் வந்து எங்க மாமனார் மாமியாருக்கும் ஸ்வீட்டு காரெல்லாம் வாங்கிட்டு அங்க போய் அத்தை வந்து விளக்கேற்ற சொன்னாங்க. விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்டையும் ஆசீர்வாதம் விபூதி குங்குமம்லாம் வச்சுட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த தடவை வந்து நாங்க கேக்கெல்லாம் வந்து பெருசா வாங்கல, எப்பவுமே பெருசாலாம் வாங்குறது இல்லை ரொம்ப. இந்த தடவை வந்து நான் பீஸ் கேக்காக வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அது யோகிக்காக தான். இந்த கேக் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே வந்து நம்ம பெருசா வாங்கினோம் அப்படின்னா அந்த கேக் வந்து பாதி வந்து வீணா தான் போகுது. அதனால 4 பேர் இருக்கோம், 4 பேர் சாப்பிட போறோம் அப்படிங்கறனால இந்த 4 பீஸ் கேக் வந்து அவனுக்கு பிடிச்ச ஃபிளேவர்ல வந்து காஃபி அதுலயும் சாக்லேட் ஃபிளேவர்லயும் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா வந்து ஊட்டிக்கிட்டோம். கடவுளை வந்து கும்பிட்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா பண்ணாலும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப எல்லாருமே வந்து ட்ரெஸ் வந்து ஒரே மாதிரி போட்டிருந்தோம். அந்த கலர் காம்பினேஷன் எப்பவுமே நாங்க வந்து அது மாதிரி மேட்ச் பண்ணணும்னு தான் நினைப்போம். இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அதனால நாங்க செய்யறோம். அதாவது ட்ரெஸ் இதுக்காக வந்து ஸ்பெஷலா எடுக்க மாட்டோம், எடுக்கிற ட்ரெஸ்ஸை வந்து பாத்தீங்கன்னா மேட்சிங்கா எடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காருக்கும் என் பையனுக்கும் பிடிச்ச பூரி உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு நல்லபடியா வந்து சாப்பிட்டு ஒரு செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய டே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வருஷத்தோடைய முதல் தொடக்கம் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா இறைவனை வேண்டிக்கிட்டு நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து கோவிலுக்கு போறதுக்கு கிளம்பிட்டோம். அந்த வீடியோ நாளைக்கு வரும், கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. நன்றி, வணக்கம்.